RJ Akshay Pranav Vlogs. அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து நான் வந்து இப்போ வாங்கின கொஞ்சம் ரீசெண்டா வாங்கின புக்ஸை பத்தி நம்ம புக் ஃபேர் கூட நம்ம போயிருந்தோம். நான் vlog எடுத்தேன், ஃபுல்லா எடுக்க முடியல. ஸோ நம்ம வந்து புக் ஃபேர் போயிருந்தோம். அதில் வந்து நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் புக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஒரு 3 தான் வாங்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே ஹாரி பாட்டர் சீரீஸ் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக ரேட் கூட அது ரொம்ப அதிகம், 4000 சம்திங், 500ங்கிறேன். அதனால வந்து அதை முடிச்சாதான் நான் வந்து அடுத்ததும் வாங்கலான்னு. ஸோ கொஞ்சம் புக் தான் வாங்கினேன், ஒரு 3 புக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹாரி பாரண்ட், இன்னொன்று ஆப்போசிட்ல காமிக்கணும், ஃபாரின் காமிக்குது. ஹாரி பாரண்ட், நான் தப்பா சொல்ற பாருங்க, ஹாரி பாட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாரி பாட்டரோட ஃபிலோசபர் ஸ்டோனு, ஹாரி பாட்டர் அந்த ஃபிலோசபர் ஸ்டோன் இதான் நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம்லாம் வந்துச்சா, ஸோ 3 monthsல வந்து ஒரு 20 days அது மாதிரி தான் நான் படிச்சிருப்பேன். ஆனால் ஃபுல்லாலாம் படிக்கல, இப்போ தான் முடிக்க போனது. ஒரு 300 சம்திங் பேஜில் இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் வந்து காமிச்சிட்டேன். ஸோ அடுத்து செகண்ட் புக்கோட கலர் சூப்பராக இருக்கும். இந்த டாபி வரும். நான் படமாக பார்த்துட்டேன். ஸோ படமாக பார்த்ததுனால வந்து கொஞ்சம் லேட்டாக படிக்கலாம், நமக்கு தான் புரியணும்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ நீங்கள் வந்து படத்தை பாருங்க, அப்புறம் வாங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நிறைய சீன்ஸ்லாம் அதில் கட் பண்ணியிருப்பாங்க. இது ஹாரி பாட்டர் அண்ட் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். அடுத்தது இது ஹாரி பாட்டர் அண்ட் த பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான். இதில் ஒரு வருஷம் இருக்கும் அந்த கதை. அடுத்த ஹாரி பாட்டர் அண்ட் த காப்லெட் ஆஃப் ஃபயர். நல்லா இருக்குல்ல கலரு, எனக்கு சாரி. ஓகே, அடுத்தது வந்து 5th புக். இதுதாங்க எப்படி படிக்க போறேன்னு, அதுவே 350 சம்திங்கு. இவ்வளோ ஒரு 20 டேஸ்ன்னு படிக்கிறேன். இது வந்து 750 சம்திங். இது எப்படி முடிக்க முடியும்னு தெரியல. ஹாரி பாட்டர் அண்ட் த ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ். அடுத்து வந்து இந்த ஹாரி பாட்டர் இந்த ஹாஃப் பிளட் நல்லா இதுல வந்து டம்பிள்டோர் செத்து போயிருப்பாங்க. அடுத்து வந்து ஹாரி பாட்டர் அந்த டெத்லி ஹாலோஸ் லாஸ்ட். இதான் நான் படிச்சு முடிக்கணும்னு வெயிட் பண்றேன். அப்பதான் எனக்கு அடுத்த புக் வாங்கி தருவாங்க, நான் அப்பதான் அதை படிக்க முடியும். அடுத்து வந்து இந்த புக் ஃபேர்ல வந்து ஒரு தமிழ் புக் வாங்கியிருந்தோம், தாத்தாவின் கதைன்னு. தாத்தா கதை சொல்ற மாதிரி நல்லா இருக்குமா. ஸோ அடுத்து வந்து குட்டி பிள்ளைங்க விளையாடுற மாதிரி, குட்டி பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இந்த பிரெயின் டீசர்ஸ். நாங்கள் குட்டி பையன் தான், ரொம்ப குட்டி பையன். அடுத்து இங்க மக்களே இது தெரியுதா, த லாஸ்ட் கிட்ஸ் ஆன் எர்த் அண்ட் த ஸ்கெலிட்டன் ரோல். நான் இதுல இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்னு நினைச்சேன். எங்க மாமா நாங்கள் எல்லாரும் வாங்கினோம். கடைசியில வாங்கினா இதான் லாஸ்ட். நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இதுதான் அந்த லாஸ்டும் இல்லாம ஃபர்ஸ்டும் இல்லாம லாஸ்ட் கொஞ்சம் முன்னாடி அந்த புக் இது. அப்புறம் நான் இதை எப்படி படிக்கிறதா, நல்லா இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் காமிக் மாதிரி சூப்பரா இருக்கு, நாட் காமிக். அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து தமிழ் புக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போன தடவை புக் ஃபேர் போயிருக்கும் போது வாங்கினோம், அங்கேயும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த தடவை நான் இங்கே 5 பேர் போயிருந்தோம்னு சொல்லல, எங்கள் மாமா வந்து தமிழ் புக்ஸ் மொத்தம் ஒரு 15 புக்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. நான் சொல்றது ஒவ்வொன்றும் இந்த அளவுக்கு பண்டல், இந்த அளவுக்கு அது மாதிரி. அடுத்து எங்கள் அத்தை வந்து ஒரு 3 புக்ஸ் வாங்கினாங்க. நான் வந்து ஒரு 3 வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என்கூட இன்னொரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 4 இங்கிலீஷ் புக்ஸ் வாங்கினாங்க. அதோட பேரில் வந்து ஷார்ட் அண்ட் மீ, அது மாதிரி நிறையா இருக்குல்ல. ரொம்ப சூப்பரான ஆத்தர்ஸோட ஸ்டோரிஸ், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது மாதிரி வாங்கினாங்க. அடுத்து வந்து நான் என்ன இது 3 வாங்கினேன்னா, இப்போ நான் லாஸ்ட்ல ஒன்று சொல்றீங்க பாருங்க. தெரியாத புக்கை போய் தெரிஞ்ச மாதிரி வாங்குறத விட்டுட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சதை வந்து கேட்டுட்டு அப்புறம் தெரிஞ்ச மாதிரி வாங்குங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி வந்து இப்படி வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் நான் இதை முடிச்சாதான் இதையே நான் தொட முடியும். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே வாங்கி தருவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி யார்கிட்ட கேட்டுங்க, கேட்டுட்டு வாங்குங்க. ஸோ மக்களே, நான் வந்து புக் ஃபேர்ல வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா வந்து 1000க்கு மேல வந்து ஸ்டால்ஸ் இருந்துச்சு புக்குக்கு. அங்கே மாங்காலாம் இருந்துச்சு. மாங்கான்னு பார்த்தா
2500 எனக்கு தெரியல அது. ஆனா 24,000 பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. டீமன்ஸ் டே ஃபுல் மாங்கா இவ்வளோ பா. என்ன தனித்தனியா ஒருத்தர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூஃபில வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே கிடைக்கல, ஃபுல்லா 5th அது மாதிரி தான் கிடைச்சு. ஸோ மாங்கா அது மாதிரி போனீங்கன்னா வந்து ரொம்ப ரேட் அதிகம். பட் அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு மக்களே. தமிழுக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஃபுல்லா நம்ம தாய்மொழிக்கு வந்து அவ்வளோ வச்சிருந்தாங்க. 1000+ ஸ்டால்ஸ்ல வந்து 12 lakh+ புக்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் புக்ஸும் நமக்கு வேணா இருக்கு. அவங்க எவ்வளோ இப்போ வந்து 90% தமிழுக்கு, 10% வந்து இங்கிலீஷ்க்கு. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு, வேற லெவலா இருந்துச்சு. ஆனா நாங்க வந்து காலையில எத்தனை மணிக்கு போனோம், ஒரு 3 or 4 போனோம், இல்ல 3க்கு போனோம், ஒரு 250 அது மாதிரி போயிட்டு நைட்டு 8 o'clock கிட்ட தான் வந்தோம். ஆனா எங்களால இன்னும் நாளை வந்து கவரே பண்ண முடியல. பிகாஸ் அவ்வளோ இருக்கு ஸ்டால்ஸ்லாம், அதுக்குள்ள வந்து அவ்வளோ புக்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கணும், ரொம்ப சூப்பர். ஓகேவா, நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்து இது மாதிரி தப்ப பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு வாங்க. ஓகே மக்களே, பாய். மறக்காம vlogs பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தும் லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல ஏதாவது சொல்லி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் மக்களே.